உலக மக்களையும் இந்த நாள் கூட்டத்திலே நேற்று உங்களுக்கு நான் சொன்னது போல மக்கள் திருவிருந்தலை பங்கேற்றார்கள். இந்த வார்த்தையானது உங்களுக்கு நான் இந்த இடத்துல வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு அவருடைய மனுஷர் மூலமாய் இந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்தின இந்த வார்த்தையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல பேசின வார்த்தை இப்படி இருக்கு, எவன் அபத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருக்கிறான். திருவிருந்து நம்முடைய வாழ்க்கையை தேவன் அதி அற்புதமானதாய் இடத்தில் ஆசீர்வதிக்க எப்படியான வழியை இந்த இடத்தில் திறந்தாரோ அதே வழி நீங்கள் தவறானதாய் இந்த இடத்தில் செய்யும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையை மோசமான விளைவுகளை சந்திக்க கொண்டு செல்லும். தேவனுடைய காரியங்களில் நம்ம ஒருபொழுது இந்த இடத்துல விளையாடக்கூடாது. அதனால்தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்க ஒவ்வொரு நாளும் விதைக்கிற விதை என்னவாக இந்த இடத்துல இருக்கும்? தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வாய்ப்பை ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படியாக பயன்படுத்துகிற ஒரு நபரா இந்த இடத்துல இருக்கீங்க. ஏன்னா தேவனுடைய காரியங்களை குறித்து நம்ம பேசும்பொழுதும் மேலும் அந்த காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையை வாழும்படியான வாய்ப்பு நமக்கானதா இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுதும் நீங்கள் அந்த வாய்ப்பானது எப்படியாக இந்த இடத்துல பயன்படுத்துகிறீர்கள்? மக்களை தெளிவா இந்த இடத்துல கவனி. தேவன் மாறாத சர்வ வல்லமையான தேவனாய் இந்த இடத்துல இருக்கிறார். அவர் யாருடைய வாழ்க்கையும் சபிப்பதில்லை, யாருடைய வாழ்க்கையும் அவர் அழிப்பது கிடையாது. ஆனா அவருடைய வார்த்தையை நாம மீறும் பொழுதும் அவருடைய வழி நடத்துதலுக்கு நாம செவி கொடுக்காத போகும்பொழுது அவர் கொடுக்கிற அந்த வாய்ப்புகளை நாம புறக்கணிக்கும் பொழுது அங்குதான் பிரச்சனை உண்டாக்கப்படுகிறது. என விசுவாசம் தேவன் மீது நாம வெளிப்படுத்தும் பொழுது அந்த விசுவாசம் நம்மை நகர்த்துகிறது அவருடைய ராஜ்யத்தை நோக்கி. தேவனோடு கூட என்றென்றைக்கும் நாம் வாழும்படியான வாய்ப்பை பெறுகிறவராக. ஆனா அதே விசுவாசத்தை விட்டு ஒருவர் வெளியே போகும் பொழுதும் அந்த நபருடைய விசுவாசத்திலே தனிந்து போக தேவன் மீது இந்த இடத்துல விரக்தி அடைய முடியாய் அல்லது தேவனுடைய வழிகளை புறக்கணிக்க முடியாய் தேவனை இல்லை என்று கூட யோசிக்கிற அளவுக்கு அவர்கள் மற்ற காரியங்கள் மீது நோக்கம் வைக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பை அவர்கள் இழந்து போறாங்க. இதான் நீங்க இந்த நேரம் இந்த சாட்சியில் இந்த இடத்துல பார்க்க போறீங்க. விசுவாசத்தில் தேவனுக்கு உண்மையாய் இருந்த பொழுது இவருடைய வாழ்க்கை எப்படியாக இந்த இடத்துல வளர்ந்தது, தேவனால் இவர் எப்படியாக வழிநடத்தப்பட்டார், தேவனோடு இவர் எப்படியான ஆசீர்வாதங்களை நோக்கி இந்த இடத்துல நகர்ந்தார். ஆனா அதே சமயம் விசுவாசத்தை இந்த இடத்துல புறக்கணித்து தேவனை விட்டு விலகின பொழுது இவர் எப்படியாக அசுத்தங்களால் இந்த இடத்துல தொடப்பட்டார், எப்படியாக அசுத்தத்தினால இந்த இடத்துல இவர் விசுவாசத்தில் இந்த இடத்துல விழுந்தார். தேவனுக்கு நன்றி. இறுதியில் உண்மையை இவர் இந்த இடத்தில் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்த பொழுது அந்த வாய்ப்பை இவர் நழுவவில்லை. இவர் அந்த வாய்ப்பானதை பயன்படுத்தி கொண்டார். என்ன நடந்தது? நான் எதை குறித்து இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன்? இது ஒருவேளை உங்களுடைய பிரச்சனையாய் உங்களுடைய குடும்பத்தாருடைய பிரச்சனையாய் கூட இந்த இடத்துல இருக்கலாம். தேவன் வல்லமை படைத்தவராய் மாற்றத்தை கொடுக்க உதவி செய்ய விரும்புகிறார். இந்த மாற்றம் உங்களுக்கு அவசியமானதா? இது உங்களுக்கு தேவை என்று நீங்கள் இந்த இடத்தில் விசுவாசிக்கிறீர்களா? இந்த வாய்ப்பை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த சாட்சியை பாருங்க, பிற்பாடு தொடர்ந்து பேசலாம். ஒரு நாள் தேவனுடைய விருப்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் நான் பீடத்து மேலே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் பீடத்தையும் பீடத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் ஒதுக்கிவிட்டு இந்த மாதிரி மாறிட்டேன். தோராயமான தேவனுடைய ஊழியத்தை 10 வருடங்களா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். முதல் துணை போதகரா ஆரம்பிச்சேன். நான் ஊழியத்துக்கு வரும்போதே திருமணம் பண்ணிக்கிட்டு தான் வந்தேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா. இருக்கக்கூடிய சில மாநிலங்களில் கூட நான் போய் ஊழியம் செய்திருந்தேன். உதாரணமா சாந்தா கத்தரீனா, பேராலயம், கிறிஸ்டி ஊமை. அதன் பிற்பாடு தாஜாயி. நான் இந்த இடத்துக்கெல்லாம் போய் ஊழியம் செய்யும் போது என் கூட இருந்த என்னுடைய நண்பர்கள், விசுவாசத்தினுடைய நண்பர்கள், அவங்க இந்த மாதிரி கேட்பாங்க, எப்படி மக்களே இல்லாத ஒரு இடத்துக்கு போய் அங்கே எதுவுமே இல்லாத ஒரு இடம் நீ போய் அங்கே மக்களை கொண்டு வந்த, எப்படி அந்த இடம் வளர்ந்துச்சு? இந்த மாதிரி என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நான் அதை பார்க்குறேன். அந்த நேரம் தான் நான் வீழ்ச்சி அடைந்த நேரம். ஒரு தேவனுடைய மனுஷனாக எப்படி இருக்கணுமோ அதை நிறுத்திட்டு வெறும் தேவனுடைய மனுஷனுக்கான வேலையை மட்டும்தான் நான் செஞ்சேன். இந்த வேலையை மட்டும் செஞ்சு கொண்டு இருந்தேன்னா ஜெபிக்கிறதை நிறுத்திட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனம் கொடுக்கறதை நிறுத்திட்டேன். தேவனை தேடுறதை நிறுத்திட்டேன். முன்னாடி இருந்த அந்த அன்பு, தேவனுடைய காரியத்தின் மீது இருந்த அந்த அன்பு எனக்குள்ள இல்லை. என் வாழ்க்கை அப்படியே தானாவே இயங்குற ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு. நான் இப்போ சொன்ன இந்த ஆலயங்களில் ஒரு ஆலயங்களில் நான் போகும்போது தான்
அந்த இடத்துல எனக்கு வீழ்ச்சி ஏற்பட்டது. ஒரு நாள் நான் அந்த இடத்த விட்டு வேறொரு மாநிலத்துக்கு போகிற அந்த சமயத்தில் என் மனைவியை நான் ஏமாத்திட்டேன். என் மனைவியை ஏமாத்துற அந்த அழுத்தத்தோட நான் எங்கே மாற்றப்பட்டனோ அந்த ஆலயத்தில் நான் அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்தை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் நான் இந்த மாதிரி நினச்சேன், காலம் கடந்து போகும், இந்த பாவம் தானாகவே மறைஞ்சிரும், காலம் போகிற போக்கில் இந்த பாவம் மறந்துவிடும், கண்டிப்பாக நான் செஞ்ச செயலையும் மறந்துடுவேன். ஆனால் எனக்குள்ள நான் செஞ்ச அந்த குற்ற உணர்வு எனக்குள்ள அது பயத்தை கொண்டு வந்தது, சந்தேகத்தை கொண்டு வந்தது, தனிமையை கொண்டு வந்தது. எல்லாத்துக்கும் மேலே நான் செஞ்ச அந்த அநீதி தேவன் தாமே என்னுடைய மனசாட்சிக்குள்ள அந்த பாரத்தை கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு நேரம் நான் நேர்மையாக இருக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. ஒரு நாள் போதகருடைய கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு என்னுடைய மேலே இருக்கக்கூடிய போதகரை நான் கூப்பிட்டேன். அப்புறம் என்னுடைய மனைவியை நான் கூப்பிட்டேன். பிஷப்க்கு முன்னாடி நான் செஞ்ச அந்த தப்பை அறிக்கை செஞ்சேன். என் மனைவி அதை கேட்கும் போது அழத் தொடங்கினாங்க. அந்த நேரம் பிஷப் கூட என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உதவி செய்ய, என்னை பார்த்துக்க அவர் உதவி செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் எனக்குள்ளே அந்த விருப்பம் எப்போவே போயிடுச்சு. நேரம் நான் போதகரை விட்டு கீழே இறங்கிட்டேன். அதன் பிற்பாடு ஊழியத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். முழு குடும்பத்தையும் கைவிட்டேன். என் மனைவியும் கைவிட்டுட்டேன். என்னுடைய மகளையும் நான் கைவிட்டுட்டேன். என்னுடைய அம்மா வீட்டை விட்டு நான் வெளியே வந்த பிற்பாடு என் குடும்பத்தை, என் மனைவியை, என்னுடைய மகளை கைவிட்டுட்ட பிற்பாடு என்னுடைய நண்பரில் ஒருவர் நிறைய குற்றம் பண்ணிட்டு இருப்பார். அந்த குற்றத்தை செய்ய நானும் அவரோட சேர்ந்தேன். நான் அவரோட தங்கி வாழ ஆரம்பித்தேன். அவரோடு தங்கி வாழுகிற அந்த தருணத்தில் அவர் பண்ணுகிற அதே குற்றத்தையும் நானும் சேர்ந்து கை கோர்த்து அதை பண்ண ஆரம்பித்தோம். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக குற்றங்களான காரியங்களில் என்னை நானும் ஈடுபடுத்தினேன். ஒரு நாள் நான் பீடத்து மேலே இருந்து தேவனுடைய வார்த்தையை போதிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அடுத்த நாளே வெளியே குற்றங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த வருஷத்தில் இதை ஆரம்பிச்சிங்க? சரியா நவம்பர் மாதம் 2017 பீடத்தில் என்னுடைய வாழ்க்கை முழுசாக எடுத்து நான் ஒதுக்கி விட்டுட்டேன். 2017 நவம்பர் மாதத்திலே குற்றங்களில் என்னை அதிகமாக ஈடுபடுத்தி இந்த உலகமான காரியத்தில் என்னை அதிகமாக ஈடுபடுத்தினேன். பீடத்திற்கு வருவதுக்கு முன்னாடி நான் செய்யாத எல்லா தப்பையும் நான் செய்ய ஆரம்பித்தேன். நான் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலத்தில் எனக்கு ஒருத்தவங்களை தெரிய வந்தது. பிற்பாடு நாங்கள் 2 பேருமே சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம். ஆனால் நான் வெளியே பண்ணுற காரியம் அவங்களுக்கு ஒன்று கூட தெரியாது. நான் திருட ஆரம்பித்தேன். வாட்ச் கடையில் போய் என்னுடைய திருட்டை முதல் செஞ்சேன். அந்த திருட்டில் நிறைய பணம் பார்த்தேன், ரொம்ப சுலபமான பணம். 2வது ஒரு திருட்டை பண்ணேன். நான் சுலபமான முறையில் பணத்தை சம்பாதிக்க ஆரம்பித்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வேலையை செய்யறதை நிறுத்திட்டேன். இதற்கு பிற்பாடு நான் போதைப் பொருட்களை கடத்த ஆரம்பித்தேன். ரியோடியோ ஜெனீரியோவிலிருந்து வேறொரு மாநிலத்துக்கு கடத்த ஆரம்பித்தோம். சரியா அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 2018 இந்த நாளில் நான் யோசித்தேன், மற்ற நாட்களை போல தான் இந்த நாட்களும் இருக்க போகுது அப்படின்னு. ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். ரொம்ப சாதாரணமாக, யாரும் என்னை கண்டுபிடிக்காத மாதிரி. அங்கே இருக்கிற செக் பண்ணுற வரிசையில் நானும் போய் நின்றுட்டேன். என்னை யாரும் கவனிக்கலை. எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டேன். அதன் பிற்பாடு தான் எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் முடிக்கிற நேரத்தில் எனக்கு பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் அவரை இது வரைக்கும் பார்த்ததில்லை. அவர் உள்ளே மறைச்சி வச்சிருந்த பேட்சை எடுத்து வெளியே போடும்போது அதை நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்பவும் பதட்டமாயிடுச்சு. அங்கே இருந்த எனக்கு ஒரே ஒரு வழி, நான் அந்த இடத்த விட்டு ஓடி வருவது. நான் ஓட தொடங்கினேன். இதனுடைய வீடியோ கூட இருக்கு பாருங்க, ஏர்போர்ட்டில் எடுத்த வீடியோ. நான் ஓடி வெளியே போவது. என்னை பிடிச்சிட்டார். நான் அவரை தள்ளி விட்டு ஓடி போன முயற்சிக்கிறேன். என்னால் முடியல. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாரும் வந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜனங்க கூட வந்து என்னை பிடிச்சி நிறுத்தினாங்க. இதுக்கப்புறமா அங்கே இருந்த போலீஸ் என்னுடைய லக்கேஜை எடுத்து என்னுடைய சூட்கேஸை திறக்க ஆரம்பித்தாங்க. அதை திறக்கும் போது 16 கிலோ கஞ்சா இருக்கிறத பார்த்தாங்க. என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டாங்க. சரியா இங்கே சிறைச்சாலையில் என்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. என்னை ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டாங்க. நான் ஜெயிலில் இருந்த அந்த நேரம், அந்த கம்பிக்கு பின்னாடி வாழ்ந்த அந்த தருணம் எனக்குள்ள பயத்தை கொண்டு வந்தது. பெரிய வலி எனக்குள்ள இருந்துச்சு. இப்படியா யோசிச்சு பார்ப்பேன், எங்கள் அம்மாவுடைய மனநிலை இதில் எப்படி இருக்கும்? ஒரு அம்மா தன்னுடைய பையன் போதகராக இருந்த ஒரு பையன், ஆனால் இப்போ அந்த பையனுடைய நிலைமை ஒரு குற்றத்தை செஞ்சு அந்த குற்றத்தில் மாட்டிக்கிட்டு இப்போ சிறைச்சாலையில் இருக்கார். பத்திய வழி தான் எனக்குள்ள ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. உங்கள் அம்மாவுடைய பேர் என்ன? அந்திரேயா. அந்திரேயா, தயவு செஞ்சு கொஞ்சம் உள்ளே வாங்க. உங்கள் பையனுக்கு பக்கத்தில் நில்லுங்க. இந்த சூழ்நிலை கடந்து போகும்போது ஒரு தாயா எப்படி உணர்ந்தீங்க? எதுவுமே சுலபமா இல்லை, ஆனால் நான் கைவிடலை.
எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லைனா கூட நான் எப்பவுமே பேசணும்னு முயற்சி பண்ணி பேசுவேன். ஆனா அவர் கேட்பாரு, ஆனா கவனம் கொடுக்க மாட்டாரு. அவர் எல்லாத்தையும் கவனிப்பாரு, ஆனா எதுவும் செய்ய மாட்டாரு. ஆனா நான் பீடத்தினிடத்தில் போனேன், தேவனிடத்துல கூக்குரல் செய்தேன். தேவன் எனக்கு நீதி செய்யறதுக்காக, ஏன்னா எனக்கு நீதி தேவையா இருந்தது. அப்போ அவர் ஒரு நாள் அழுதாரு. அழுது கீழே குனிஞ்சு எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த ஜெபத்தை அவங்க எனக்கு செஞ்ச பிற்பாடு தான் நான் தீர்மானம் எடுத்தேன். முன்னாடி என்ன செஞ்சேனோ அதையே நான் திருப்பி செய்ய போறேன். அந்த சிறைச்சாலையிலே நான் முழங்கால் பண்ணிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அங்கே என்னுடைய இருதயத்தை திறந்து என்னுடைய இருதயத்தை கிழிச்சு ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை கேட்டேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் பண்ண அந்த ஜெபத்தில் உறுதியாக சொல்ல முடியும், தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். நான் தரையில் விழுந்து முழங்கால் பண்ணிட்டு என்ன நான் தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் இருந்த அந்த சிறைச்சாலை மேலே ஒரு வெளிச்சமாக ஒரு சின்ன ஜன்னல் இருக்கும், அங்கேருந்து தான் காற்று வரும். இந்த இடத்த பார்த்து தான் என்னுடைய மனதை வருந்தி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அங்கே ஒரு டிவி கூட இருக்கும். அந்த டிவியில் ஆலயத்தினுடைய ப்ரோக்ராமை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமில் சிறப்பு நிகழ்ச்சி வரப்போகுதுன்னு அறிவிக்கப்பட்டது. அதை கேட்ட பிற்பாடு நான் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு தேவன்கிட்ட கேட்கல. ஏன்னா எனக்கு தெரியும், என்னுடைய உள்புறத்தில் தான் எனக்கு முதல் மாற்றம் தேவை. எனவே தான் என்னுடைய முழு பலத்தை பயன்படுத்தி நான் தேவனோடு இணைய ஆரம்பித்தேன். என் பொறுத்துணையை பண்ணேன், என்னுடைய தியாகத்தை பண்ணேன். நான் இருக்கும் அதே இடத்துல தேவனோடு மீண்டுமா இணைஞ்சேன், என்னுடைய தியாகத்தை செஞ்சேன். இதே பாதையில் நான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்க இந்த நேரம் நான் உண்மையாகவே பரிசுத்தாவியால நிரப்பப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. அந்த நாள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு நாள். நான் ஒரு தருணங்களில் தேவன்கிட்ட இந்த மாதிரி சொன்ன, ஆண்டவரே, இந்த வரப்போகிற இந்த வருஷத்துலையும் உன்னுடைய ஆவி இல்லாமல் நான் இருக்கக்கூடாது. ஒரு புதிய வருஷம் ஆரம்பிக்கும் போது எல்லோரும் இந்த மாதிரி சொல்லுவாங்க, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் தேவன்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே, எனக்கு எப்படி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களாக இருக்க முடியும்? எனக்குள்ள உங்க ஆவி இல்லைனா. சரியா அந்த நேரம் 2 நிமிஷம் ஆக போது புதிய வருஷம் வர்றதுக்கு. அந்த நேரம் தான் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆவி எனக்குள்ள நிரப்பினார். நான் இப்படியா கேட்டேன், மகனே, இன்றையிலிருந்து நீ என்னுடையவன், நான் உன்னுடையவர். அந்த நேரமே எனக்கு நிச்சயமா தெரியும், எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில இப்போ மாறப்போகுது. சரியா இந்த நாள் தான் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி. எல்லோருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு நாள். என்னுடைய தண்டனை காலம் முடிந்து சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுதலை செஞ்சாங்க. நான் அங்கிருந்து வெளியே வந்த உடனே ஓடி முதல் ஆலயத்துக்கு தான் வந்தேன். பீடத்துக்கு முன்னாடி வந்தேன். இப்பொழுது நான் ஒரு புதிய மனுஷனா இருக்கேன், ஒரு புதிய வாழ்க்கையோடு இருக்கேன். இதுக்கு முன்பாக நீங்க பார்த்த மாதிரியான உலக ரீதியான வாழ்க்கையில் நான் வாழலை. நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன். நான் திருமணம் பண்ணி கொண்டேன். நாங்க இருவரும் ஆலயத்தில் நடைபெற்ற அந்த திருமணத்தினுடைய விழால திருமணம் பண்ணிக்கிட்டோம். உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தை போல இருக்கும். என்னுடைய மனைவி கூட பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. எங்களுடைய திருமண வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே எங்க 2 பேருக்குமே ஒரே ஒரு நோக்கம், ரட்சிப்பை முதலாவது தேடுவது, ரட்சிப்பை முதல் இடத்துல வைப்பது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட போதகர் அப்படின்ற ஒரு தலைப்பு இல்லை. ஆனா அதுக்கு பதிலா என்கிட்ட உண்மையான திருப்தி, உண்மையான சந்தோஷம், சமாதானம் இருக்கு. என்னுடைய குடும்ப வாழ்க்கை மாறப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனா நான் மாறியிருக்கேன். தேவனால பிறந்த ஒருவனா, பரிசுத்தாவின் நிறைந்த ஒரு மனுஷனா என் வாழ்க்கையில நடந்த இது எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது ஆண்டவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியதுன்னு பார்க்கிறேன். அதனை பெற எனக்கு தகுதி இல்லைனாலும் கூட அவருடைய இரக்கம் பெரியது. அது இருந்தாலும் கூட அவர் என்னை காப்பாத்தினார் சிறைச்சாலையிலிருந்து. என்னுடைய நேர்மையான ஜபத்தை பார்த்தார். நான் நேர்மையான மனுஷனா மாறினதை அவர் பார்த்தார். அதன் மூலமா தான் என்னுடைய சாட்சி இந்த நேரம் இங்க எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன். என்னால உறுதியா சொல்ல முடியும், என்னுடைய சாட்சி பல பேருக்கு மிகவும் உதவி செய்யும். நல்லது மக்களே, இந்த நபர் இன்று தேவனுடையவராய், தேவனுடைய மனுஷனாய், அவர் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை யார் நீங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய வீடுகளில் இப்படியான மக்களிடத்தில் இருக்கலாம். தேவன் பீடத்தை மறுதளித்தவராய், தேவனுடைய அழைப்பை புறக்கணித்தவராய், தேவனுக்கு ஒரு நாள் உண்மையாக இருந்து தேவனை இனியும் இந்த விசுவாசியாதவராய் இந்த மாறினவர்கள். நீங்க உலகத்து ரீதியான பிரச்சனை சந்திக்கும் போது அந்த பிரச்சனைக்கு உதவி செய்ய தேவனை தேடலாம். ஆனா தேவனோடு நீங்க பிரச்சனை ஏற்படுத்தும் பொழுது நீங்க யாரை நோக்கி உதவிக்காக கேட்பீங்க? யார் உங்களுக்கு உதவி செய்ய இந்த முடியும்? இந்த கேள்வியை நீங்களே உங்களுக்குள்ள இந்த கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா தேவன்
உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறவராய் இருக்கிறார். அவருடைய உதவி உங்களுடைய உதவியோடு தொடங்குகிறது. நீங்க அவருக்கு கவனமாய் செவி கொடுக்கிற இந்த விசுவாசத்திலிருந்து ஆமக்களே. எனவே நீங்க யார் தேவனை விட்டு விலகுனீங்களோ, புறக்கணிக்கப்பட்டீங்களோ, தேவனோடு குடிதத்தில் இணைங்க. குறிப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கூட, இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நாம் இந்த இடத்துல இணைய போகிறோம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமான விதத்தில் மாற்றி விரும்புகிறவராய் இருக்கிறார். நீங்கள் அவருக்கு செவி கொடுத்தா. எனவே இங்கு நீங்க கேட்கிற இந்த வார்த்தை தற்செயலாகவோ அல்லது நீங்க கேட்கிற இந்த வார்த்தை உங்களுக்கு இந்த இடத்துல இல்லைன்னோ கிடையாது. இது உங்களுக்கானது. இந்த வார்த்தை தேவன் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய ஆத்மாவை அவர் ஆதாயப்படுத்த. எனவே உங்களுடைய பிரச்சனைகள், வலிகள், வேதனைகள், எதுல நீங்க விரக்தி அடைந்தீங்க எல்லாவற்றையும் உதவி எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இலவச ஆலோசனை ஜெபங்களை இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு அவரை முழுமையாக வெளிப்படுத்தும்படி. உதாரணத்துக்கு நீங்க இந்த நேரம் பார்க்க போகிற இன்னொரு சாட்சி. இந்த விசுவாசத்துல இந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையை தேவன் கரத்தில் ஒப்படைத்து தன்னுடைய தகப்பனுக்காகவும் இந்த இடத்துல போராடினார். சூழ்நிலை விசுவாசம் வெளிப்படுத்தப்படும் பொழுது சகலமும் மாறுகிறதாய் இருக்கிறது என்பதை நீங்களே இந்த இடத்துல பார்க்க முடியும். என தேவன் மாறாதவர். இந்த பெண்ணுடைய விசுவாசம் எப்படி இவருடைய குடும்பத்திற்கு உதவி செய்தது என்று பாருங்க. இந்த சாட்சி குறிப்பாடு உங்களுடைய வீட்டுல ஒரு கிளாஸ் தண்ணீரை தயார்படுத்த முடியும். தண்ணீரை தயார்படுத்திக் கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கும் உங்களுடைய வீட்டிற்கும் அதே செயலை செய்யும்படி விசுவாசத்தை நாம் ஒன்றிணைந்து ஜெபிக்கலாம். தேவன் உங்களோடு கூட இருப்பார். இந்த விசுவாசத்தின் சாட்சி பிற்பாடு ஜெபத்திலே இணையலாம். வணக்கம். என் பேரு கௌரி. நான் வந்து முதல்ல ஆலயத்துக்கு வந்து சும்மா தான் வர ஆரம்பிச்சேன். ஸோ ஜஸ்ட் சும்மா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வர ஆரம்பிச்சேன். ஸோ நான் தொடர்ந்து வர நான் வந்து இந்த ஆலயத்தோட விசுவாசம் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எப்படின்னா, இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ நெறைய பேர் விடுதலை பெற்றாங்க அப்படின்ற ஒரு சாட்சி எல்லாமே நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் எங்க வீட்ல வந்து எங்க அப்பா ரொம்ப குடிப்பாரு, சிகரெட் பிடிப்பாரு. அவர் வந்து ஒரு 30 வருஷமா அந்த பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. ஸோ அவரு ட்ரிங்க்ஸ பண்ணும்போது வீட்ல வந்து எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா எங்க அம்மாவ அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பயப்படுவேன். அதனால வந்து எங்க அப்பாக்காக நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து அவருக்காக வந்து பர்ப்பஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் சாக்ரிஃபைஸ் அதெல்லாம் பண்ணேன். ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு அவர் மாறுறதுக்காக. ஆனாலுமே நான் வந்து அத நிறுத்தவே இல்ல. நான் வந்து தொடர்ந்து அவருக்காக போராட ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு ப்ரேயருமே என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரேயர் வந்து நான் அவருக்காக தான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அது நான் பண்ணதுக்கு அப்புறமா அவரு 2 வருஷம் கழிச்சு அவருக்கு வந்து ஒரு நோயானது வந்தது. அதாவது ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு அட்டாக்னால அவர் பாதிக்கப்பட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த அட்டாக்ல வந்து டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனி வந்து அவர் வந்து உயிர் பிழைக்கிறது கஷ்டம், வாழ்றது கஷ்டம். ஸோ வந்து அவர் வந்து இறந்துடுவாரு. நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் டே நைட் வந்து டாக்டர்ஸ் வந்து எங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் எங்க மம்மிக்கு வந்து என்ன பண்ணனே தெரியல. நானும் வீட்ல இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அம்மா தீர்மானிச்சாங்க, இந்த நிமிஷம் அவர் வந்து எனக்கு நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, நாங்க உங்கள ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து தீர்மானிச்சாங்க. ஸோ வந்து அப்பாவுமே வந்து அத ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு நீங்க விடுதலையானது குடுத்தீங்க அப்படின்னா, நான் வந்து உங்கள ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவும் வந்து தீர்மானிச்சாரு. ஸோ வந்து அந்த நாள் நைட் போச்சு. ஒரு விடிய காலையில இருக்கும். ஒரு 3 ஆர் 4 அந்த டைம்க்கு வந்து டாக்டர்ஸ் வந்து டெஸ்ட் எடுத்தாங்க. திருப்பி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க. ஸோ எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது டாக்டர்ஸே வந்து சொல்றாங்க, ரொம்ப இது நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, இவர் வந்து இறக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாரு. இப்படி பார்க்கும்போது அவருடைய இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நெகட்டிவா இருந்திருக்கணும். ஆனா, அவருக்கு இப்ப எல்லாமே நார்மலான ஸ்டேஜ்ல இருக்கு. எல்லாமே சுகரும் சரி, பிபி எல்லாமே வந்து நார்மலான ஸ்டேஜ்ல இருக்கு. அவருக்கு வந்து இப்ப எதுவுமே இல்ல. ஸோ வந்து ஒரு 2 நாள் வந்து அப்சர்வேஷன்ல வச்சுட்டு, நீங்க அவர வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரலாம். அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து அப்படி சொன்னாங்க. ஸோ அந்த நிமிஷம் வந்து என்னுடைய அப்பாவும், என்னுடைய அம்மாவும் வந்து முழுமையா தீர்மானிச்சாங்க. உயிருள்ள தேவன் வந்து நம்மள உண்மையாவே குணப்படுத்தியிருக்கார். அப்போ இந்த தேவன் கிட்ட நம்மளால விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்லி, அவங்க 2 பேருமே வந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அவங்களும் வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் நாங்க ஃபேமிலியா சர்ச் வர ஆரம்பிச்சோம். ஆனா அதுக்கு எனக்குள்ளாக வந்து எப்பவுமே ஒரு பயமானது இருந்துச்சு. ஒரு ரொம்பவே பதட்டமா இருப்பேன். யார்கிட்டயாவது போய் பேசணும்னா, ரொம்பவே பதட்டப்படுவேன், பயப்படுவேன். எனக்குள்ளாக வந்து ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. என் ஃபேமிலில கூட வந்து என்ன கம்பேர் பண்ணி பேசுவாங்க.
ஸோ அப்படிலாம் பேசும்போது வந்து நான் வந்து அவங்க விளையாட்டுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் வந்து ரொம்ப டார்க் ஸ்கின்னா இருக்கிறதுனால. ஸோ வந்து அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் நான் ரொம்ப பயப்படுவேன். அப்புறம் வீட்ல வந்து நான் ரொம்ப கோவப்படுவேன். எங்க அப்பா, அம்மா எது சொன்னாலுமே ரொம்ப வந்து கோவப்படுவேன். அண்ணா கூட ரொம்ப சண்டை போடுவேன். ரொம்பவே கெட்ட வார்த்தை பேசுற ஒரு பெண்ணா தான் நான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா நான் சர்ச் போக யூத் யூத் மீட்டிங் தான் நான் ரொம்ப இன்வால்வ்மென்ட்டா போக ஆரம்பிச்சேன். ஏன்னா, அங்க தான் என்ன கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து பாஸ்டர்ஸ் வந்து ஒரு நாள் வருவாரு. ஸோ அவரு வரும்போதெல்லாம் வந்து நான் சம்டைம்ஸ் ஒளிஞ்சுப்பேன். ஏன்னா, ஒரு ஆலயத்துக்கு வந்து என்ன இன்வைட் பண்ணுவாரு யூத் மீட்டிங்க்கு. ஸோ எனக்கு வந்து சம்டைம்ஸ் போக பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்டின்னா, நான் வந்து போய் வீட்லயே போய் ஒளிஞ்சுகிட்டு, நான் வீட்ல இல்லன்னு சொல்லுங்க அப்டின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பி தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன். என் ஃப்ரெண்டு கூட வந்து அந்த சர்ச் தான். ஸோ அவங்களும் என்ன இன்வைட் பண்ணாங்க. அப்புறம் நானும் போக ஆரம்பிச்சேன். ஸோ நாங்க தொடர்ந்து போக வந்து பரிசுத்த ஆவி பத்தி பேசினாங்க. பரிசுத்த ஆவி பத்தி பேசும்போது, பரிசுத்த ஆவினா என்னன்னு எனக்கு தெரியல. ஆ சொன்னாங்க, "பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க." அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாள் ஆலயத்துல. பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளயா? அது எப்படி ஒரு ஆவி எப்படி நமக்குள்ளாக வர முடியும்? அப்படின்ற ஒரு டவுட் அந்த கேள்வியானது எனக்குள்ளாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து சர்ச்சுக்கு போனேன். வெட்னஸ்டே சர்வீஸ்லாம் போக ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் வெட்னஸ்டே அன்னைக்கு நான் வந்து பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். எப்படி போயிடுச்சுன்னா, நான் எனக்குள்ளாக இருக்க அந்த தாழ்வு மனப்பான்மை அத எல்லாத்தையுமே நான் மாத்திக்கிட்டேன். ஆலயத்துல வந்து ஒரு நோக்கமானது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நான் அத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் அத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நான் அதுல கலந்துக்கிட்டேன். ஸோ அதுல ஒவ்வொரு நாளுமே நான் வந்து என்ன ஆவிக்குரிய விதத்துல வந்து நான் என்ன தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அ அந்த ஒவ்வொரு நாளுமே வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமானதா இருந்தது. சொல்லப்போனா அந்த நாட்கள்ல மட்டும் தான் எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயங்களே எங்க வீட்ல நடந்தது. ஆனா, நான் அதுல எதுலயுமே வந்து இன்வால்வ் பண்ணவே இல்ல என்ன. ஸோ நான் வந்து முழுக்க முழுக்க நான் பரிசுத்த ஆவி தேடுறதுல மட்டும் தான் நான் ஃபோக்கஸா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். ஸோ நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிச்சேன். நான் எந்த சர்வீஸுமே நான் மிஸ் பண்ணாம வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டேன்னு சொல்லி நான் ரொம்ப தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். நான் வந்து ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அந்த நாட்கள்ல. எங்க வீட்ல ப்ராப்ளம் இருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு நபரா தான் இருந்தேன். எப்படின்னா, வெளியில சந்தோஷமா சொல்லல. எனக்குள்ளாக நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நான் ஒரு தவறானது செஞ்சேன். நான் அத செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் இங்க இல்ல. நான் வந்து வேலூர் போயிட்டேன். ஸோ, அப்போ வந்து எனக்கு ரொம்பவே கிளியரா தெரிஞ்சது. எனக்குள்ளாக பரிசுத்த ஆவி இல்ல. நான் பரிசுத்த ஆவிய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நான் வந்து என்ன நானே ரொம்ப தாழ்த்தக்கூடிய ஒரு நபரா இருந்தேன். அ யாராவது என்ன பார்த்தாங்க அப்டின்னா, "நீ ஏன் அவங்கள பார்க்குற? நீ இப்டி ஒரு தப்பு செஞ்சுட்ட. இப்டி தப்பு செஞ்சுட்டு நீ அவங்கள பார்க்கக்கூடாது. அவங்க ரொம்ப நல்லவங்க." அப்டின்ற ஒரு எனக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மைலாம் எனக்கு ரொம்ப ஏற்படுத்த ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு சரியா வந்து நான் தூங்கல அப்போ. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் ரொம்ப என் வீட்ல இருக்கவங்கள நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் ரொம்பவே வந்து என்ன நான் ரொம்ப கஷ்டப்படுத்திக்க ஆரம்பிச்சேன். ஸோ திருப்பி வந்து நான் சென்னை வந்தேன். நான் சென்னை வந்ததுக்கப்புறம், நான் வந்து திருப்பியும் நான் வெட்னஸ்டே வந்து நான் சர்ச் வர ஆரம்பிச்சேன். ஸோ நான் அப்படி வர ஆரம்பிச்சு நான் வந்து திருப்பி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பரிசுத்த ஆவிய ஒரு தடவ நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா, திருப்பி வந்து அத பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற தெளிவான ஒரு சிந்தனை வந்து எனக்கு கிடைச்சது. அந்த வார்த்தைய வந்து நான் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் நினைச்சிருந்தேன், பரிசுத்த ஆவி இருந்ததுக்கு அப்புறம் திரும்பி பெற்றுக்கொள்வது ரொம்பவே கஷ்டம். அது வந்து இனி கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் கூட எனக்குள்ளாக இருந்தது. ஆனா நான் திருப்பி நான் தியாகம் செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தியாகம் செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ வந்து திருப்பி நான் வந்து பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். நான் என்னென்ன தவறுலாம் செஞ்சேனோ, அத நான் முழுமையா மாத்திக்க ஆரம்பிச்சேன். நான் வந்து ரொம்ப கோவப்படுவேன். அதே மாரி நான் ரொம்பவே பயப்படக்கூடிய ஒரு நபரா திருப்பி நான் அதுல இருந்தேன். நான் தப்பு பண்ணப்போ. ஸோ வந்து நான் திருப்பி அதுலருந்து நான் மாறுனேன். நான் மாறி, நான் இனிமே செஞ்ச தவற நான் இனிமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் மனம் திரும்பினேன். ஸோ நான் தவறு பண்ண எல்லார்கிட்டயுமே போய் நான் மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் வந்து எங்க அப்பா, அம்மாவ வந்து நான் ரொம்பவே கோவப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பெண்ணா தான் நான் இருப்பேன். ஸோ அதுலருந்து நான் மாத்திக்கிட்டேன். அவங்க இத பண்ணாத அப்படின்னு சொன்னா, நான் அத பண்ணக்கூடிய நபரா இருந்தேன்.
ஸோ அதை வந்து நான் மாத்திக்கிட்டேன் முழுமையா. அப்புறம் அவங்களுக்கு வந்து என்னை பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ நான் வீட்ல பண்ணக்கூடிய ஒரு சில ஆக்டிவிட்டீஸை பார்த்து எங்க அண்ணா கூட அவனை மாத்திக்க ஆரம்பிச்சான். நான் வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து பேச ஆரம்பிச்சேன். ஸோ அவனுமே நான் இப்படி பண்றதை பார்த்து அவனுமே மரியாதை கொடுத்து பேச ஆரம்பிச்சான். ஸோ வந்து இதுக்கப்புறமா நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். நான் வந்து ரொம்ப தைரியமான ஒரு நபரா இருந்தேன். இப்போ என்னால ஒரு 1000 பேர் முன்னாடி நிக்க வச்சு பேச சொன்னா கூட நான் தைரியமா பேசுவேன். அந்த ஒரு அந்த ஒரு பிரேவ்னஸ் எனக்குள்ளாக இருக்கு. அதே மாதிரி அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு சமாதானம் வந்து இப்போ வரைக்கும் எனக்குள்ளாக இருக்கு. அந்த பயம் அப்படின்றது எனக்கு ஒரு நாள் கூட வந்ததே இல்ல. எங்க வீட்ல எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் சரி, இப்போ கூட நான் தைரியமா தான் இருக்கேன். அந்த ஒரு சமாதானம், அந்த ஒரு நிம்மதி அப்படின்றது எனக்குள்ளாக இருக்கு. இப்போ வந்து நான் ஆலயத்துல வந்து தொடர்ந்து முன்னோக்கி வந்துட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா கூட என் கூட சேர்ந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்க குடும்பமா வந்து இன்னும் வந்துட்டு இருக்கோம். நாங்க தேவனுக்கு இன்னும் அதிகமா செய்யறதுக்காக. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்களானவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ விசுவாசத்திலே இந்த நபர் உம்முடைய வழிகளுக்கு மீண்டும் திரும்ப விரும்பினார். உம்முடையவராய் யார் இருக்கிறாரோ தொடர்ந்து இந்த விசுவாசத்தினுடைய ஆவியிலே நிலைத்திருக்க பலனை உம்மிடத்துல கேட்டார். அந்த பலனை தருகிற தேவனாய் நீர் இந்த இடத்துல இருக்கிறேன். எனவே எல்லா தீங்குகளுக்கும், எல்லா பொல்லாத சேனைகளுக்கும், எல்லா அசுத்த வேலைகளுக்கும் இந்த இடத்துல தேவனே ஆண்டவராகிய இயேசுவே இந்த மக்களுடைய வாழ்க்கையை விலக்கி உம்முடைய பிரசன்னத்திலே புது வாழ்க்கையை வாழ உம்முடைய விருப்பத்தை செய்கிறவராய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராய் இவர்களுடைய எண்ணங்களை, இருதயங்களை மாற்றுவீராக. உம்முடைய உதவி இவர்களது வாழ்க்கை மீது இந்த இடத்தில் வரட்டும் என் தேவனே. எனாதவராக இயேசுவே என் தேவனே, அதே பிரகாரம் இந்த நேரம் யாரெல்லாம் விசுவாசத்தோடு தங்களுடைய கரங்கள் இந்த தண்ணீரை இந்த இடத்தில் பிடித்திருக்கிறார்களோ, இந்த நம்முடைய வல்லமையால் இந்த தண்ணீரை அபிஷேகப்படுத்த கேட்கிறேன். இந்த தண்ணீரிலிருந்து இந்த இடத்துல குடிக்கிறவர்கள் உம்முடைய குணமாத்திலிருந்து குடிக்கட்டும், உம்முடைய பலனிலிருந்து இந்த இடத்துல குடிக்கட்டும். சரீரத்தில் எந்த வலி வியாதிகள் இருந்தாலும் விசுவாசிக்கிறவராய் ஜீவ தண்ணீராய் இந்த தண்ணீர் அவருடைய சரீரங்களினுடைய பலகீனங்களை பலப்படுத்த முடியாது. இவர்களுக்கு உதவி செய்ய கேட்கிறேன். இந்த நபருடைய வாழ்க்கையும் இந்த நபருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் விசுவாசத்தோடு நீங்கள் கரங்களில் வைத்திருக்கிற தண்ணீரிலிருந்து குடியுங்கள் மக்களே. தேவனுடைய பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் உங்களை தொடற்றும், நீங்களும் அடுத்த சாட்சிகளாய் மாறுவதற்கான வழி திறக்கப்படட்டும் இயேசுவின் பெயராலே ஆமென். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய சர்வ வல்லமையான கரம் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தட்டும், வித்தியாசத்தை ஏற்படுத்தட்டும். மக்களே, உங்களுக்கு நான் சொன்ன பிரகாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசுவாசத்தினுடைய செயலை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாய் நாளை உங்களுடைய திருமணங்கள், அன்பின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கும். ஆனா இந்த வெள்ளிக்கிழமை 9வது வாரமாய் நாம் இணை போகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நம்ம ஆலயத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இதனுடைய வீடியோ தொகுப்பை பாருங்க. இந்த வெள்ளிக்கிழமையும் எங்களோட இணைய வழிகளை உண்டாக்குங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பார். சென்று வாருங்க மக்களே. Yes,
எண்ணத்தில் வாழ்கிறவராய் வெறுப்புணர்ச்சிகளை மன்னிக்க முடியாத எண்ணங்களை உலக ரீதியான பழிகளை சுமந்து கொண்டிருக்கும் போது இதுக்காக பல மக்கள் இந்நாள் வரை உணராது நான் மக்கள் செலுத்துகிறேன்.